வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் பஸ்டின் மதிய நேர பிரதான செய்தியுடன். உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் டில்ஷாட் தேவதாசன். முதலில் தலைப்புச் செய்திகள். 100 நாட்களில் புதிய நாடு என்ற துணைப்பொருளில் ஜனாதிபதி வேட்பாளர் மைத்ரிபால சிறிசேனவின் தேர்தல் விஞ்ஞாபனம் வெளியீடு. ஜனாதிபதி தேர்தல் நிறைவு பெறும் வரை தபால் திணைக்கள ஊழியர்களுக்கு விடுமுறை ரத்து. கிழக்கு மாகாணத்தில் கடும் மழையுடன் கூடிய வானிலை, வெள்ளப்பெருக்கு அபாயம். மகியங்கணையில் தாயும் மகளும் கொலை. இனி விரிவான செய்திகள். புதிய ஜனநாயக முன்னணியின் ஜனாதிபதி வேட்பாளர் மைத்திரிபால சிறிசேன தனது தேர்தல் விஞ்ஞாபனத்தை இன்று வெளியிட்டார். கொழும்பு விகாரதேவி மகாதேவி பூங்காவில் இந்த நிகழ்வு இன்று காலை இடம்பெற்றது. 100 நாட்களில் புதிய தேசம் என்ற துணைப்பொருளில் இந்த தேர்தல் விஞ்ஞாபனம் வெளியிடப்பட்டதுடன் புதிய ஜனநாயக முன்னணியின் ஜனாதிபதி வேட்பாளர் மைத்திரிபால சிறிசேன, எதிர்க்கட்சித் தலைவர் ரணில் விக்ரமசிங்க உள்ளிட்ட மேலும் பலர் கலந்து கொண்டிருந்தனர். நாம் பொது நோக்கத்துடனேயே இந்த செயற்பாட்டில் ஈடுபட்டுள்ளோம். தர்மத்தில் வாழ்கின்றோம், பாதுகாக்கப்பட வேண்டும் என மிகவும் தெளிவாக எமது கொள்கைகளை நாம் வெளியிட்டுள்ளோம். எமக்கு எவ்வாறான இடையூறுகளை இழைத்தாலும், தேர்தல் சட்டங்களை மீறி எமக்கு இடையூறுகளை விளைவித்தாலும் நாம் தர்ம வழியிலேயே நடவடிக்கைகளை முன்னெடுப்போம். வைராக்கியத்தில் அதனை செய்ய முடியாது. எந்த ஒரு நேரத்திலும் எவருடனும் குரோதமின்றி செயற்படுவோம். இது மைத்ரி ஆட்சி, ஸ்திரமான நாடு என்ற தேர்தல் விஞ்ஞாபனத்தில் நாம் மிக தெளிவாக அதனை குறிப்பிட்டுள்ளோம். நாம் அதிகாரத்தை கைப்பற்றினால் எவ்வாறான திட்டங்களை முன்னெடுப்பது என்பது குறித்து அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. බොහොම පැහැදිලිව අපේ කරුණු ඉදිරිපත් කරලා තිබෙනවා. අපි බලයටපත් වෙලා කුමන වැඩපිළිවෙලක්ද අපි ක්‍රියාත්මක කරන්නේ? அபிவிருத்திக்காக கைகோக்குமாறு ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தமிழ் தலைவர்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். கிளிநொச்சியில் நேற்று பிற்பகல் இடம்பெற்ற தேர்தல் பிரசார கூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச, வைரය ක්‍රෝධය පතුරවන්න ලේසි, ஜாதிவாதය ஆகம்வாதය பතුරවන්නට ලේසි. வைராக்கியத்தையும் கோபத்தையும் ஏற்படுத்துவது மிக இலகுவான விடயம். இனவாதம் மதவாதத்தையும் இலகுவாக ஏற்படுத்தலாம். தமிழ் தலைவர்களிடம் கோரிக்கை ஒன்றை விடுக்கிறேன். நாட்டை கட்டியெழுப்பதற்காக நாம் அனைவரும் கைகோர்த்து செயற்பட தயாராவோம் என நான் உங்களிடம் கோரிக்கை விடுக்கிறேன். தற்போது அபிவிருத்தி ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. உங்களின் பிள்ளைகளுக்காகவே மகிந்தோதய ஆய்வுக்கூடங்களை நாம் நிர்மாணித்தோம். அது மாத்திரமல்ல, வைத்தியசாலைகள், நெடுஞ்சாலைகள் என அனைத்தும் வழங்கப்பட்டுள்ளன. மின்சாரம், தொலைபேசி என அனைத்து வசதிகளும் உங்கள் அருகில் வருகின்றன. முதலீட்டாளர்கள் இன்று உங்களின் மாகாணங்களுக்கு வர தயாராகின்றனர். இங்கு ஜனாதிபதி தமிழிலும் உரையாற்றினார். நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் பாசம், நேசம் எல்லாம் எனக்கு பெரிய சந்தோஷம். போன தடவை ஜனாதிபதி தேர்தலில் இந்த தேசத்தை மீண்டும் கட்டி எழுப்புவ நீங்கள் என்னை தெரிவு செய்தீர்கள். இப்போது எங்கே போனாலும் உங்கள் எல்லோருக்கும் எமது அபிவிருத்தி வேலைகள் எல்லாம் நன்றாக பார்க்க முடியும். யாழ்தேவி இன் சப்தம் உங்களுக்கும் சந்தோஷம், எங்களுக்கும் சந்தோஷம். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலின் போது தபால் திணைக்களத்தினரின் கடமைகளை நிறைவேற்றும் பொருட்டு அதன் ஊழியர்களின் அனைத்து விடுமுறைகளும் ரத்து செய்யப்பட்டுள்ளன. டிசம்பர் 15ஆம் திகதி முதல் 2015ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 8ஆம் திகதி வரை தமது ஊழியர்களின் விடுமுறைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தபால் மா அதிபர் DLPR அபயரத்னவின் கையொப்பத்துடன் சுற்றறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. மாகாண உபதபால் மா அதிபர்கள், பிராந்திய தபால் அத்தியட்சகர்கள், தபால் பொறுப்பதிகாரிகள் மற்றும் உபதபால் நிலைய பொறுப்பதிகாரி உள்ளிட்ட அனைவருக்கும் இந்த அறிவித்தல் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி தேர்தலை செவ்வனே நடத்துவதற்காகவும் வாக்கெண்ணும் பணிகளில் ஈடுபடுகின்றவர்களுக்கான ஆவணங்களை தாமதமின்றி சேர்த்தல், வாக்காளர் அட்டை விநியோகம் உள்ளிட்ட பொறுப்புகளை நிறைவேற்றுவதை கவனத்திற்கொண்டு ஊழியர்களின் விடுமுறைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தபால் திணைக்களம் அறிவித்துள்ளது.
ரிதி மாளியத்த பிரதேச சபையின் முன்னாள் ஐக்கிய தேசிய கட்சி உறுப்பினர் WM ரத்நாயக்கவின் வீட்டின் மீது துப்பாக்கி பிரயோகம் நடத்தப்பட்டுள்ளது. அடையாளம் தெரியாத நபர்களினால் இன்று அதிகாலை 1:25 அளவில் இந்த துப்பாக்கி பிரயோகம் நடத்தப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கின்றார். இந்த துப்பாக்கி பிரயோகத்தில் வீட்டிற்கு சிறு சேதம் ஏற்பட்டுள்ளதுடன் எவ்வித உயிர் சேதங்களும் ஏற்படவில்லை. இந்த சம்பவம் தொடர்பில் மகியங்கனி போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். அரசியல் மேடைகளில் தெரிவிக்கப்பட்ட கருத்துக்கள் சில அடுத்து. இந்த துறைமுகத்தில் பயனில்லை, இந்த விமான நிலையத்திலும் பயனில்லை, இந்த துறைமுகத்தில் வருமானம் கிடையாது என ஐக்கிய தேசிய கட்சி கூறுகின்றது. இந்த சிறிது நேரத்தில் ஹம்பாந்தோட்டை துறைமுகத்திலிருந்து எத்தனை கார்கள் ஏற்றிக்கொண்டு செல்லப்பட்டுள்ளன? கொழும்பு துறைமுகத்தில் நிறுத்தப்படாது அவற்றை அம்பாந்தோட்டை துறைமுகத்தை நோக்கி அனுப்புகின்றனர். அம்பாந்தோட்டையில் இறக்குகின்றனர். வாகனங்கள் அம்பாந்தோட்டையில் இறக்கப்பட்டாலும் அம்பாந்தோட்டையில் வாகன விற்பனை நிலையங்கள் கிடையாது. பல்லேகமோ பகுதியிலேயே வர்த்தக நிலையங்கள் காணப்படுகின்றன. அந்த இடத்தில் வாகனங்களை விற்பனை செய்ய முடியாது. முடியுமானால் வாழை குலைகளை விற்பனை செய்ய முடியும். திபரவேவ பகுதியிலும் வர்த்தக நிலையங்கள் காணப்படுகின்றன. அங்கும் வாகனங்களை விற்பனை செய்ய முடியாது. அரிசியை வேண்டுமானால் விற்பனை செய்ய முடியும். அங்கு இறக்கப்படுகின்ற வாகனங்கள் ட்ரக் வண்டிகளில் ஏற்றப்படுகின்றன. 4 அல்லது 5 வாகனங்களை ஏற்றிக்கொண்டு அதிவேக வீதி அல்லது இரத்தினபுரி வீதியூடாக கொழும்பிற்கு கொண்டு வரப்படுகின்றன. இவை வீண் விரயமாகின்றன. எமது நாட்டிற்கு 2வது முறையாக சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்த தலைவர் என்றால் அது ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச. ஒரு தடவை அல்ல, 2 தடவை அல்ல, 3வது தடவையும் அவருக்கு ஜனாதிபதி பதவியை வழங்கினால் அது தவறாகுமா? 2015 ஆண்டு ஜனவரி மாதத்தில் ராஜபக்ச வெற்றி பெற்றால் 2022 ஜனவரி வரை அவர் பதவி வகிப்பார். தற்போது 10 தடவைகள், மேலும் 7, மொத்தமாக 17 ஆண்டுகள். பெண் பிள்ளை ஒன்று பிறந்தால் திருமணம் செய்யும் வயதை அவர் எட்டிவிடுவார். 17 வருடங்கள் இந்த நாட்டை ஒருவர் ஆட்சி செய்ய வேண்டுமா என்று நாம் கேள்வி எழுப்புகின்றோம். ராஜபக்சவை 3வது தடவையும் ஜனவரி 8ஆம் தேதி நியமித்தால் ரத்தம் சிந்தியே அவரை வெளியேற்ற வேண்டியிருக்கும். இம்முறை மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டால் மேலும் 6 வருடங்கள் பதவி வகிப்பார். அப்போது ரணில் விக்ரமசிங்கம் பூட்டனாகி விடுவார். சரத் பொன்சேகாவும் பூட்டனாகி விடுவார். சந்திரிகா பண்டாரநாயக்கவும் பூட்டியாகி விடுவார். இவர்கள் அனைவரும் ஊன்றுகோல் ஏந்தும் நிலைக்கு தள்ளப்படுவார்கள். எனினும் மஹிந்த ராஜபக்சவின் தோற்றத்தை எடுத்து பாருங்கள். எதற்காக மஹிந்த ராஜபக்ச உங்களிடம் வாக்குகளை கேட்கின்றார்? எதற்காக மைத்ரிபால சிறிசேன உங்களிடம் வாக்குகளை கேட்கின்றார்? சற்று சிந்தித்து பாருங்கள். தான் 10 வருடங்கள் ஆட்சி புரிந்துள்ளதாகவும் மேலும் 8 வருடங்கள் தனிநபருக்கு அதிகாரங்களை வழங்குமாறும் மஹிந்த ராஜபக்ச கோருகின்றார். மற்றைய புறத்தில் மைத்ரிபால சிறிசேன என்ன கூறுகின்றார்? தனிநபரிடமுள்ள அதிகாரங்களை பாராளுமன்றத்திற்கு வழங்குவதற்காக தனக்கு புல்லடியிடுமாறு மைத்ரிபால கூறுகின்றார். எது நியாயமானது, எது சரியானது என நான் உங்களிடம் கேட்கின்றேன். அம்பாறை மாவட்டத்தில் பெய்து வரும் மழையினால் சில பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் வீடுகள் மற்றும் வீதிகள் வெள்ள நீரில் மூழ்கியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கின்றார். வீடுகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ள போதிலும் பாதிக்கப்பட்ட தமக்கு எந்தவித உதவிகளும் கிடைக்கவில்லை என மக்கள் குறிப்பிடுகின்றனர். அம்பாறை மாவட்டத்தில் தொடர்ச்சியாக பெய்த கடும் மழை காரணமாக ஆலியடிவேம்பு, வாச்சிக்குடா ஆகிய பகுதிகள் வெள்ளத்தினால் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளன. இதனால் தமது அன்றாட நடவடிக்கைகள் ஸ்தம்பிதமடைந்துள்ளதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். இந்த நிலையில் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களை பல தரப்பினரும் வந்து பார்வையிட்டு செல்கின்ற போதும் தமக்கான உதவிகளை வழங்க எவரும் முன்வரவில்லை என மக்கள் குறிப்பிடுகின்றனர். அத்துடன் ஆலையடிவேம்பு, வாச்சிக்குடா ஆகிய பகுதிகளில் உள்ள வீதிகளுக்கு உரிய முறையில் வடிகான் அமைக்கப்படாமையினால் வெள்ளத்தினால் தொடர்ந்தும் தாம் பாதிக்கப்படுவதாக அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். ஒவ்வொரு முறையும் இப்படிதான் மாறி காலம் வந்தா அந்த ரோடு தாழ்ற, வீடு தாழ்ற, எந்த நிவாரணமும் இல்லை. எங்களுக்கு வருத்தக்கார பிள்ளையும் இன்னைக்கு குளிர்வாரம் இல்லை. வருத்தம் வந்தா வாகனமும் வராது. இல்ல வீட்டுக்கு தண்ணி ஏறுதுன்ட்டு இதுக்கும் தாரதும் இல்லவிய. நாங்க எங்க வீட்டுக்கு கட்டில இருப்போம். தண்ணி வத்தின பிறகு இறங்கி சமைக்க தண்ணிக்குள்ள சமைச்சு சாப்பிடுறோம். பிள்ளைகளையும் சின்ன பிள்ளைகளையும் வச்சுட்டு
இந்த ஏரியா தொடர்ச்சியா மழை பெஞ்சா தாழ்றது. இங்கே இதுவான நடவடிக்கை எடுக்கல. எல்லா இடத்தும் ரிப்போர்ட் கொடுத்தோம், இதுவான நடவடிக்கை எடுக்க. டியூசாலே வந்து பார்த்துட்டு எழுதி போவாங்க. எல்லாரும் வருவாங்க, மினிஸ்டர்மாரும் வருவாங்க, பார்ப்பாங்க, என்ன செஞ்சு தரேன்னுவாங்க, செஞ்சு தர மாட்டாங்க. எங்களுக்கு தண்ணிக்கு கிடக்க எந்த உதவியும் இல்லை. எங்களுக்கு பெரிய கஷ்டமான நிலைமையில நாங்கள் இருந்து கொண்டிருக்கோம். எங்களுக்கு எந்த உதவியும் பண்ற மாட்டேங்கிட்டு எங்களுக்கு ஏதாட்ட உதவி செய்யணும். நாங்கள் இப்படி தண்ணிக்கு கிடந்து கொண்டிருக்கிறோம். நாங்களுக்கு வீடெல்லாம் தண்ணி ஏறி நாங்கள் இந்த நிலைமையில இருக்கிறோம். இதேவேளை மட்டக்களப்பு மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர்ச்சியான மழையினால் தாழ்நில பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. வன்முனை தென்னெருவில் பற்று பிரதேச செயலக பிரிவில் உள்ள பல கிராமங்களும், போரதீவு பற்று பிரதேச செயலக பிரிவில் உள்ள சில கிராமங்களும் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கின்றார். துறைநீலாவணை, பட்டாபுரம், முனைத்தீவு, பழுக்காமம் போன்ற கிராமங்கள் பெருமளவில் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டுள்ளன. மட்டக்களப்பு மண்முனை மேற்கு வவுணதீவு பிரதேச செயலகம் மற்றும் பிரதேச சபைக்குட்பட்ட ஆய்த்துமலை உன்னிச்சை பிரதேச மக்கள் குடிநீருக்காய் அல்லலுறுகின்றனர். அண்மை காலமாக மட்டக்களப்பின் நகர் பகுதிகளுக்கான குடிநீர் இணைப்புகள் வெகு விரைவாக வழங்கப்பட்டு வருகின்றமை மிகவும் வரவேற்கத்தக்கது. இவ் இணைப்புகளுக்கான நீரானது மட்டக்களப்பு மண்முனை மேற்கு உன்னிச்சை குளத்திலிருந்து பாரிய குழாய்களினூடாக பெறப்படுகின்றது. குளத்திலிருந்து பெறப்படும் நீர் வவுணதீவில் நிறுவப்பட்டுள்ள தேசிய நீர்வளங்கள் வடிகாலமைப்பு சபையின் நீர் சுத்திகரிக்கும் நிலையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு நீர் சுத்திகரிக்கப்பட்டு மக்கள் பாவனைக்காக விநியோகிக்கப்பட்டு வருகின்றது. இவ்வாறாக இக்குளத்திலிருந்து பெறப்படும் நீர் குடிநீர் பாவனைக்காக சுத்திகரிக்கப்பட்டு மட்டக்களப்பு நகர், ஆரியம்பதி, காத்தான்குடி, இருதயபுரம், ஏறாவூர், செங்கலடி, வந்தாறுமூலை போன்ற நகர் பிரதேசங்களுக்கு வழங்கப்பட்டு வருவதாக மக்கள் குற்றம் சுமத்துகின்றனர். எங்கட கிராமத்துல குடிநீர் வசதி இல்லாதவையினால பெரும் சிரமத்தை எதிர்நோக்குகின்றோம். நாங்க பாடசாலை விட்டு வந்த உடனே 2-3 கிலோமீட்டர் தூரம் சென்று குடிநீரை பெற்று வருவதால எங்கட பின்னேற கிளாஸ் நடவடிக்கை பாதிப்படைகின்றது. பைப்பை கொண்டு தந்தாங்க, அது உன்னிச்சைக்கு தண்ணியை கொண்டு இதுக்கு கொடுக்குறாங்க. மட்டக்களப்பு டவுன் அங்க தண்ணி குடிக்க நீர் வசதியா இருக்கு. எங்களை உள்ள தண்ணியில குடிக்கிறதுக்கு நாங்க இப்பயும் இந்த மழை பெய்யக்குள்ளையும் ஒரு கட்ட 1.5 கட்ட 2 இடத்துல போயிட்டா தண்ணி எடுத்துக்கொண்டு குடிக்கிறோம். இந்த குளத்தோரத்துலதான் நாங்கள் உலக காலமா வாழ்ந்து கொண்டு வரோம். ஆனா இருந்த போதிலும் எங்களுக்கு குடி தண்ணி தரல. எங்களை வச்சு எங்கள மக்களுக்கு தண்ணி இல்லாம வேற கிராமத்துகளுக்கு தண்ணியை சுத்திகரிச்சு மற்ற இடத்துகளுக்கு தண்ணி போகுது. நாங்க காலங்காலம் அடிமட்டமாக நாங்க வாழ்ந்து கொண்டு வரோம். நாங்க 6ஆம் மாசம் கூட தூக்குறோம்டா 11ஆம் மாசம் வரைக்கும் நாங்க தண்ணி கஷ்டமா தான் வாழ்ந்து கொண்டு வரோம். அடிவைப்பு கிணறுகள் பூவர்கள் தோண்டி எங்களோட பராமரையிலே தண்ணி கஷ்டமா தான் வாழ்ந்து கொண்டு வரோம். கிராமத்தில் உள்ள குளத்திலிருந்து பெறப்படும் நீர் தமது குடிநீர் தேவைக்கு இல்லாமல் ஏனைய கிராமங்களுக்கு வழங்கப்பட்டு வருவதனால் தாம் பல்வேறு அசௌகரியங்களை எதிர்நோக்குவதாக கிராம மக்கள் குற்றம் சுமத்துகின்றனர். இந்த பெரிய உன்னிச்ச குளவிலிருந்தும் இந்த ஊர்ல இருக்கிற எங்களுக்கு தண்ணி இல்லாம இந்த தண்ணியை சுத்திகரிச்சு மட்டக்களப்புக்கு அனுப்புறாங்க. மட்டக்களப்புல இருக்க ஆட்கள் மட்டும் இந்த தண்ணியை சுத்திகரிச்ச தண்ணியை பாவிக்கிறாங்க. நாங்க இங்கிருந்து சுத்திகரிக்காத தண்ணியை பாவிக்கிறோம். மற்றது குடிநீர் பெரிய கஷ்டத்தால குடிநீர் உள்ள இடங்கள்ல போய் கூலியை கொண்டு சைக்கிள்களில் கட்டி 1 கட்டை 2 கட்டைக்கு அங்கால இருந்து நாங்க இந்த தண்ணியை கொண்டு பாவிக்கிறோம். மகியங்கனை 51ஆம் கட்டை பகுதியில் வீடொன்றினுள் தாயும் மகளும் கூறி ஆயுதத்தால் குத்தி கொலை செய்யப்பட்டுள்ளனர். மகியங்கனை 51ஆம் கட்டை பகுதியில் வீடொன்றினுள் தாயும் மகளும் கூறி ஆயுதத்தால் குத்தி கொலை செய்யப்பட்டுள்ளனர். 30 வயதான தாய் ஒருவரும் 6 வயது மகளும் கொலை செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவிக்கின்றது. பிரதேசத்தில் உள்ள பெண்ணொருவரால் போலீசாருக்கு வழங்கப்பட்ட தகவலுக்கு அமைய சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன. கொலை செய்யப்பட்டுள்ள பெண்ணின் கணவர் கொழும்பில் பணிபுரிவதாகவும் போலீசார் குறிப்பிட்டனர். இந்த கொலை சம்பவம் தொடர்பில் மகியங்கனை போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். மகியங்கனை 51ஆம் கட்டை பகுதியில் வீடொன்றினுள் தாயும் மகளும் கூறி ஆயுதத்தால் குத்தி கொலை செய்யப்பட்டுள்ளனர். 30 வயதான தாயொருவரும் 6 வயது மகளும் கொலை செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவிக்கின்றது. பிரதேசத்தில் உள்ள பெண் ஒருவரால் போலீசாருக்கு வழங்கப்பட்ட தகவலுக்கு அமைய சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன. கொலை செய்யப்பட்டுள்ள பெண்ணின் கணவர் கொழும்பில் பணிபுரிவதாகவும் போலீசார் குறிப்பிட்டனர். இந்த கொலை சம்பவம் தொடர்பில் மகியங்கனை போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர்.